வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம அரிசி வத்தல் செய்ய போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மொறுன்னு இருக்கும். நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வத்தலுக்கு 1 கிலோ பச்சரிசி வாங்கியிருக்கேன். பச்சரிசி வந்து மாவு பச்சரிசின்னு கேட்டுவாங்க. 1 கிலோ பச்சரிசிக்கு 150 கிராம் ஜவ்வரிசி. இது 100 கிராம் கப்பு. $150 கிராம் ஜவ்வரிசி வாங்கும்போது வத்தலுக்குன்னு கேட்டு வாங்கணும். மாவு ஜவ்வரிசி வந்து தெர்மாக்கோல் பால் மாதிரி இருக்கும். பாயாசத்துக்கு வைக்கிறது கண்ணாடி மாதிரி இருக்கும். இது வந்து பாயாசத்துக்கு போகிற ஜவ்வரிசி பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது. இது வந்து வத்தல் முறுக்கு அந்த மாதிரி பலகாரத்துக்கு பண்ணுறது. இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டுருவோம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். நான் வந்து இது 400 கிராம் கப்பு, 1 கப் மாவு. இதே கப்பில் 2.5 கப் தண்ணி எடுத்துக்கணும். நம்ம பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு கல் உப்பு, பச்சை மிளகா. என்னுடைய மிளகா வந்து நாட்டு மிளகா, நல்லா உரைக்குங்கிறதுனால பெரிய மிளகாயாக 2 மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து அரைச்சிக்கோங்க. இது வந்து எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழமாக 1 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அரிசி மாவு எடுத்த கப்லேயே தண்ணி எடுக்கிறேன். 1/2 கப் எடுத்திருக்கேன். மொத்தம் 2.5 கப். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய் விழுவு. இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றிடுவோம். இப்போ அடுப்பை அமர்த்திட்டு மாவை கிண்டுவோம். கட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் ஆறின பிறகு கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. போதும், மாவு கொஞ்சம் ஆறட்டும். இந்த அச்சில் நீங்கள் எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. ஒரு பவுலில் தண்ணி வச்சு கையை நனைச்சிக்கிட்டு நீங்கள் மாவு தொட்டிங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் வெயிலில் காய வச்சுருவோம். இது வந்து நம்ம நேற்று காட்டன் கிளாத்தில் நம்ம புழிஞ்சு வெயிலில் வச்சுட்டோம். ஈவினிங் என்ன பண்ணோம், அந்த காட்டன் கிளாத்துக்கு பின்பக்கம் தண்ணி தெளித்து நீங்கள் இதை எடுத்துடலாம். இது வந்து இன்னும் 2 நாள் காய வைக்கணும். அப்போ தான் நல்லா காயும். இதை காய வச்ச பிறகு உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். இப்போ வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. 3 நாள் வெயிலில் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா சலசலன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு காயணும். இப்போ பொரிக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.